வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேன் கார்டில் அட்ரஸ், நேம், டேட் ஆஃப் பர்த் அல்லது ஃபோட்டோ எப்படி ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேன் கார்டு சேஞ்ச் பண்ண அஃபிஷியல் வெப்சைட் வந்து பேன் கார்டு அப்டேட்னு டைப் பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு ஆன்லைன் சர்வீசஸ் .proton.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 2 வெப்சைட் இருக்குது. இந்த pan.utiietsl இதுலேயும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த protontech.in இதுலேயும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் நியூ அப்ளிகேஷன் காட்டுது. நீங்கள் இந்த ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் டைப்பில் சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் பேன் டேட்டா இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சேஞ்சஸ் ஆப்ஷன்ஸ் உள்ள ஃபார்ம் வந்து நமக்கு வந்துருச்சு. இதில் அப்ளிகண்ட் கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இதில் இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து டைட்டிலில் நீங்கள் ஸ்ரீ, மெயிலாக இருந்தால் ஸ்ரீ, ஃபீமேலாக இருந்தால் ஸ்ரீமதி செலக்ட் பண்ணுங்கள். மேரேஜ் ஆகாத லேடிஸாக இருந்தால் குமாரி செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் லாஸ்ட் நேமை இங்கே டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நேமில் உங்களோட நேம் அண்ட் லாஸ்ட் நேமில் உங்களோட நேம், உங்களோட ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட இமெயில் ஐடி, அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களோட சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா அப்படின்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுங்க. இதில் பேன் நம்பர் என்டர் பண்ணுங்க. பேன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி ஐ நாட் ரோபோ இதை கிளிக் பண்ணி அடுத்து சப்மிட் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆதார் அப்டேட், ஆதார் ஆர் எனி டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ஆர் பேங்க் பாஸ்புக். இது உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆதார் வந்து பேன் கார்டில் லிங்க் ஆகிருந்தால் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அட்ரஸ் என்டர் பண்ணி, நியூ அட்ரஸ், சப்போஸ் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோன்னா புதுசாக உள்ள அட்ரஸ் என்டர் பண்ணி அது எந்த அட்ரஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணுமோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ ஃபீஸ் டீட்டெயில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்தியா அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 110 rupees கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் அவுட் சைடு இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னா நியர்லி 1000 கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேன் கார்டு வந்து டெலிவரி டைம் வந்து 7 to 15 ஒர்க்கிங் டேல வந்து உங்களுக்கு பேன் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இமெயிலில் வந்துடும். அப்படி இல்லைனா பிசிக்கல் பேன் போஸ்ட்டில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஸோ அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆதாரில் டீட்டெயில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். ஒரே பேன் கார்டுக்கு நீங்கள் மல்டிபிள் டைம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.